ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். குரு பகவான் இப்ப மிதுன ராசியில பயணிச்சு வர நிலையில ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராசி மாற்றம் 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஜோதிட சாஸ்திரத்துல குரு ரொம்ப முக்கியமான கிரகமா கருதப்படுது. குரு பகவானோட ஒரு அசைவுகளும் மனிதர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமையுது. அறிவு, செல்வம், ஆடம்பரம் இது எல்லாத்துக்கும் காரணியாக இருக்கக்கூடியது குரு. அவரு இப்ப மிதுன ராசியில இருக்காரு. வரப்போற ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30 மணி அளவுல மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் 12 ராசிகள்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அப்படி இந்த ஒரு குரு பயிற்சியால ஒரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தையும் தைரியத்தோடும் வீரத்தோடும் செய்து சாதனையாளராக திகழக்கூடிய விருச்சிக ராசிகள் அவங்களுக்கு பலமே அவங்களுடைய மூளை தான். அந்த மூளை தான் அவங்களுக்கான மூலதனம். பணத்தாலும் பொருளாலும் உங்க மனசை யாராலும் மாத்திர முடியாது. அன்பால் மட்டுமே கட்டி போட முடியும். எல்லார்கிட்டையும் நெருங்கி பழகி காரியங்களை சாதிப்பீங்க. விருச்சிக ராசியில பிறந்த நீங்க அரசியலையும் சிறந்து விளங்க முடியும். உங்ககிட்ட பேசும்போது நீங்க ஆற்றல் மிக்க மனிதர் அப்படிங்கிறத மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த ஒரு குரு பயிற்சி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறுறார். பாக்கியஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வை மூலயமா தைரிய வீரிய ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வை மூலயமா பஞ்சமஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால களத்திர ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த ஒரு பயிற்சியால பணவரவு ஓரளவு நல்லா இருக்கும். இருந்தாலும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாதான் இந்த நிலைமை முன்னேறும். நடைமுறை செலவு அதிகரிக்கும். சிறு சிறு அளவுகள்ல கடன் வாங்க நேரலாம். தம்பி தங்கைகள் அவங்களுடைய சுப லாபத்தையே பார்ப்பாங்க. வீடு வாகன வகையில எல்லாமே நல்லபடியா நடக்கும். தாய் வழி உறவினர்கள் வழியா உங்க வாழ்க்கை சிறக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. பிள்ளைகள் படிப்புல தேர்ச்சி பெறுவாங்க. உங்களுக்கு கௌரவமான வேலை கிடைக்கும். உடல்நலம் சிறு பாதிப்பு ஏற்படலாம். உயரமான கட்டடங்களை பணி செய்யக்கூடியவங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நெருப்பு மின்சார விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. தம்பதியினர் ஒற்றுமை நடந்து குடும்ப மகிழ்ச்சி அதிகமாகும். முக்கியமான தருணங்கள்ல நண்பர்கள் உதவி கிடைக்கும். சொல்ல போனா தொழில் சார்ந்த வகையில பணி சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அது லாபத்தையோ இல்ல உங்களோட வருமானத்தையோ கூட்டுவதற்கான வழிவகை ஏற்படுத்தும். உங்களுக்கான பரிகாரம் துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளை பூஜை செய்து வழிபடும் போது எதிர்ப்புகள் நீங்கும், தைரியம் கூடும், பண வரவு அப்படிங்கிறது திருப்தி கொடுக்கும்.